visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visittemples.com மூலியமாக தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற டி எடையார் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ மருதீஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டி எடையார் அப்படிங்கிற கிராமத்துக்கு திரு இடையாறு அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இந்த கோவில் திருக்கோவிலூர் செல்லும் பிரதான சாலை அருகிலே பெண்ணை ஆற்று கரையிலே கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு வந்து 3 அடுக்கு ராஜகோபுரம் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. மருதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து துவஜஸ்தம்பம் கிடையாது. கோயிலுக்குள்ளே நுழையும் போது வந்து ஒரு சின்ன பலிபீடமும் அதை அடுத்து ஒரு 4 கால் மண்டபமும் சின்னதாக இருக்குது. ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சு வந்தால் அங்கே மற்றொரு பலிபீடமும் ஒரு சின்ன நந்தி வாகனமும் இருக்குது. இந்த நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை நோக்கியவாறு இருக்குது. மூலஸ்தானத்துக்கு ஒரு பக்கத்தில் நாகர் விக்கிரமும் இன்னொரு பக்கத்தில் கணபதி விக்கிரமும் இருக்குது. அடுத்து உள்ளே வந்தால் பைரவருக்கு ஒரு விக்கிரகமும் அதை தாண்டி நடராஜர் சபையும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வலக்கை பக்கத்தில் வந்து மறைஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவா எல்லாம் சேர்ந்து ஐவர் அப்படின்பா. இந்த ஐவருக்கு ஒரு விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறார். மூலஸ்தானத்தில் இருக்கிற மருதீஸ்வரர் வந்து இங்கே சுயம்பு சிவலிங்கமாக காணப்படுறாரு. இவருக்கு வந்து இங்கே ஸ்ரீ இடையாற்றுநாதர் அப்படின்னு ஒரு பேராலையும் அழைக்கப்படுறார். இந்த கோயிலில் வந்து மூலவர் சன்னதி மேற்கு நோக்கி இருக்கு. இந்த கோயிலில் அம்பாளோட பேர் ஸ்ரீ ஞானாம்பிகை. இந்த ஸ்ரீ ஞானாம்பிகை அம்பாளுக்கு சிற்றிடை நாயகி அப்படின்னு மற்றொரு பெயராலும் அழைக்கப்படுறா. அம்பாளோட சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கு. இங்கே வந்து அம்பாள் அபயஹஸ்தமாக நின்ற கோலத்தில் காணப்படுறான். மூலஸ்தானத்திலேருந்து பிரதட்சிணமாக நம்ம வரும்போது முருகர் சன்னதி அடுத்து இருக்குது. இந்த முருகர் சன்னதியில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை முருகரை வந்து இங்கே வணங்கி வரார். கோஷ்டத்தை சுற்றி சிவதவனேஸ்வரர், துர்கை, சண்டிகேஸ்வரர், பிரம்மா, லிங்கோத்பவர், தக்ஷணாமூர்த்தி மற்றும் நர்தன கணபதி விக்கிரகங்கள் இருக்குது. இந்த கோயிலில் சுகபிரம்ம ரிஷிக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. சுகபிரம்ம ரிஷி வந்து கிளி முகத்துடனும் மனித உருவத்தோடும் காணப்படுறார். அதே மாதிரி சப்தமாதாவுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அந்த சப்தமாதா சன்னதியில் சப்தமாதாவோட செல்வ கணபதியும் சர்வேஸ்வரரும் சேர்ந்து காணப்படுறார். அந்த காலத்திலே அகஸ்திய மாமுனிகள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டார். அந்த சிவலிங்கம் இன்றளவும் அகஸ்தீஸ்வரராக இங்கே எல்லாரும் வணங்கி வர. இந்த டி இடையாறு சிவன் கோயிலில் வந்து மறைஞான சம்பந்தர் ஐவரோட சேர்த்து இவர் பேர் சொன்னேன். இவர் ரொம்ப இங்கே முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இவர் இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவர். இங்கே வந்து கணபதியை வந்து மருத கணபதியாக இந்த கோயிலில் அழைக்கிறா. அதே மாதிரி நவகிரக விக்கிரகங்களுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் மருத மரமாகும். அதே மாதிரி புண்ணிய தீர்த்தத்தோட பேர் விருத பிணக்கினி. இந்த கோயிலுக்குன்னு தனியாக ஒரு கோஷாலா இருக்குது. இது அரசு கோயில் கிடையாது. இங்கே வந்து வணங்கி வழிபடும் பக்தர்களுக்கு கல்யாண தடைகள் இருந்தால் எல்லாம் தானே நிவர்த்தி பெறும். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.